ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் பிரியா ராகுல். நம்ம இன்றைக்கு வாழைப்பழம் கோதுமை மாவு இது ரெண்டும் வச்சு ஸ்வீட்டான போண்டா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா வாழைப்பழம், கோதுமை மாவு, சர்க்கரை அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 5 ஏலக்காய் எடுத்து தோலை எடுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கரும்பு சர்க்கரையை நம்ம இதில் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரும்பு சர்க்கரையை அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தனியாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அந்த கோதுமை மாவு கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் ஸ்வீட்னஸ் கொஞ்சமாக பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த ஆயிலில் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஆயிலில் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் போண்டா ரெசிப்பியை எல்லாருமே வீட்டில் காமனாக இருக்க 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செய்ய முடியுங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணுன்னா இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் போண்டா ரெசிபி ரெடி ஆயாச்சு. எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.